தலைவர் காமராஜர் ஐயாவை வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி தான்மா. ஐயா ஐயா, மக்கள் உங்ககிட்ட நிறைய கேள்வியை கேட்கணும்னு ஆவலா இருக்காங்க. அவங்க பிரதிநிதியா நான் அந்த கேள்வியில உங்ககிட்ட கேட்கணுமா? தாராளமா கேளுங்கம்மா. மக்களுக்காக நான் அவங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் கடமை இல்ல. சரி ஐயா. ஐயா நீங்க பிறந்த ஊர் விருதுநகர்னு எல்லாருக்கும் தெரியும். உங்க இயற்பெயர் காமாட்சி. எப்படி ஐயா காமராஜர் மாறுச்சு? சின்ன வயசுல எல்லாரும் காமாட்சி காமாட்சி தான் கூப்பிடுவாங்க. எங்க அம்மா என்ன செல்லமா ராசு ராசுன்பாங்க. அதனால நான் காமாட்சி ராசு ரெண்டையும் சேர்த்து காமராஜ் என் பேரை மாட்டிக்கிட்டேம்மா. அப்படியா ஐயா? ஐயா நீங்க படிக்காத மேலே தெரியும். எந்த வகுப்பு வரை படித்தீர்கள் ஐயா? அப்படியே உங்க இளமை காலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சின்ன வயசுல எங்க அப்பா இறந்துட்டாரு. குடும்ப சூழ்நிலை காரணமாக 6ஆம் வகுப்புலயே என் பள்ளி பருவத்தை நிறுத்திட்டு எங்க மாமாவோட துணிக்கடையில் தான் வேலை பார்த்தேன். அங்கதான் என் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிடுமா. ஓ அப்படியா ஐயா? அரசியல் எப்படி உங்களுக்கு சிறு வயதிலேயே ஆர்வம் வந்தது? என்னுடைய 16 வயதுல பெரியார் ராஜாஜி போன்றவருடைய மேடை பேச்சு என்னை ரொம்ப கவர்ந்தது. மேடை பேச்சுல எனக்கும் அதிக ஆர்வம் இருந்தனால அரசியல் ஈடுபாடு தோன்றிடுமா. ஓ அப்படியா ஐயா? ஐயா அரசியல் என்ற வார்த்தைக்கு ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரையறை கூறுவார்கள். உங்களோட வரையறை என்ன ஐயா? நல்ல கேள்விமா. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்னா மக்களுக்கு தொண்டு செய்யறது, மக்களுக்காக சிந்திப்பது, அதுதான் என்னுடைய அரசியல். ஐயா சூப்பர் டெஃபினிஷன் சொன்னீங்க. ஐயா நம்ம நாட்டை ஆள்றதுக்கு கல்வி அவசியமா இல்லையா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? கல்வி கட்டாயமா. என் குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால படிக்க முடியல. கல்வி இருந்தாலும் நல்லா சிந்திக்க முடியும். சிந்தித்ததை விட்டு நல்ல விஷயத்திற்காக அதை செயல்படுத்த முடியும். சூப்பரா சொன்னீங்க ஐயா. சரிதான் ஐயா. உங்க மத்திய பிரதேசத்தை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மேற்கோள் நினைவிற்கு வரும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் கூறிய வார்த்தை உங்களுக்கு எப்படி எனக்கு இது செய்யணும்னு தோணுச்சு? அம்மா பசி வந்தா பட்டு பறந்து போகும்ல. நம்ம நாட்டுல ஏழை குடும்பங்கள் அதிகம். பள்ளிக்கூடத்துல உணவு கிடைக்குன்னு தெரிஞ்சா பெற்றோர் அவங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்கன்னு நான் முழுசா நம்பினேன். என் நம்பிக்கைன்னா இந்த நாளோட பல பிள்ளைகளுடைய படிப்புக்கு காரணமாக இருக்கணுமா. ஐயா அருமையான திட்டம் ஐயா. கல்வி கண் திறப்பதற்கு உறுதுணையா இருக்கு இந்த திட்டம். ஐயா தொழிற்சாலை திட்டத்தை எதற்காக நீங்க கொண்டு வந்தீங்க? நம்முடைய நாட்டுல ஏழ்மையை போக்கணும்னு நினைச்சேன். ஏழ்மையை எப்படி போக்க முடியும்? ஏழ்மையை போக்கணும்னா பணம் தான் போக்க முடியும். அவங்களுக்கு பணம் எப்படி கிடைக்கும்? வேலைக்கு செஞ்சாதான் பணம் கிடைக்கும். அப்படிதாம்மா. வேலை வாய்ப்பு கிடைப்பதற்காக தொழிற்சாலை திட்டத்தை நான் தொடங்கினேம்மா. ஓ அப்படியா ஐயா? ஐயா அணைகள் திட்டத்தை எதற்காக நீங்க கொண்டு வந்தீங்க? நிலுமா நீனே ரொம்ப நம்ம கேள்வி கேட்கிற. இப்ப நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி ஐயா. நம் நாட்டின் முதலில் போதுமா? என்னம்மா நீ அல்லதான் நம்மளுக்கு உணவு கிடைக்குது. உணவு கிடைக்குதா? ஓ விவசாயம் ஐயா. ஆமாம்மா. விவசாயத்திற்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது, குடிநீருக்கும் தண்ணீர் தேவைப்படும். தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்னு அணைகள் திட்டத்தை தொடங்கினம்மா. சூப்பர் ஐயா. ஐயா நீங்க கட்டிய அணைகள் என்னன்னு அப்படியே சொல்லிருங்களேன். அதாம்மா ஆழியாறு, அமராவதி, வைகை பயன்பட்டு வருகிறதுமா. சூப்பர் ஐயா. நீங்க மறந்து போயிட்டு பாருங்க. உங்களுக்கு கிங்மேக்கர்னு சொல்லுவாங்களே அது எதனால? அதுவாமா நிறைய முதல்வர்களையும் பிரதமர்களையும் நான் உருவாக்கியனால எனக்கு கிங்மேக்கர்னு சொல்றாங்கம்மா. சரி ஐயா நீங்க உருவாக்கிய முதல்வர்கள் மற்றும் பிரதமர்கள் யார் யார் ஐயா? ராஜாஜி, பிரகாசம், ராமசாமி ரெட்டியார் அவர்களை முதல்வர்களாகவும், நேருக்கு பின் சாஸ்திரியும் அவருக்கு பின் இந்திராவையும் பிரதமர் ஆக்குறதுல எனக்கு பெரும் பங்கு உண்டுமா. சூப்பர் ஐயா. ஐயா உங்களோட பிறந்த நாளை எங்க பள்ளியில நாங்க இப்போ கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். எங்க பள்ளிக்கு நீங்க இப்போ வந்திருக்கீங்க. எங்க மாணவர்களுக்காக ஒரு
ஒரு சில அறிவுரைகள். இளமையில் அந்த முழுமொழிக்கு ஏற்பது படிப்பு படிப்பு படிப்பு. இந்த வயசுல நீங்க படிக்கிறத நல்லா புரிஞ்சு தெளிவாக படிக்க வேண்டும். ஏன்னா படிப்புனா உங்களுடைய வாழ்க்கைய உயர்த்தும். இந்த உலகத்திலே அழியாத ஒரு செல்வம் சொன்னா அது கல்வி செல்வனாமா. சூப்பர் பையா, நன்றி ஐயா. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களிடம் செலவிட்டதுக்கு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்ஷயா. நன்றி, வணக்கம். பக்கத்துல போங்க.
Good evening everybody. I come here to talk few words about Kamarajar. Kumaraswamy Kamarajar is popularly known as Kamarajar. He was Indian independence activist and a politician. Kamarajar was born on 15th July 1903 in Tamil Nadu. He was born in a poor family. In 1920, where he was 18, becomes active in politics and joined the Congress party. He served the Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963. As a Chief Minister, he started the midday meal scheme. He contributed to agriculture and educational development in events. He was awarded with Bharat Ratna in 1976. Thank you. உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிஞ்சிப்பூ அடிக்கடி பூக்காது, 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பூக்கும். அதுபோல தமிழ்நாட்டில் ஒரு அவதார மனிதராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். காலங்கள் சில நேரங்களில் நல்ல தரவுகளை உருவாக்கும். அதுபோல பெருந்தலைவர் காமராஜரும் காலத்தால் செதுக்கப்பட்ட சிற்பிதான், ஏன் காலத்தே செதுக்கிய சிற்பியும் ஆவார். பிற தலைவர்கள் சாயம் போனதும் சாயம் வெளுத்து சோழக்குள்ள பொம்மை ஆகிவிடுவார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் புடம் போட்டு எடுத்த தியாக தலைவராக என்றும் திகழ்கிறார். தனது 55 ஆண்டு பொது வாழ்வில் கரைப்படாத கைகளுக்கு சொந்தக்காரராக இருந்து வாழ்ந்து வழிகாட்டியவர். காமராஜர் வாழ்ந்த காலத்தை விட நிகழ்காலத்தில் நிலைத்து நிற்கிறார். தனது 9 ஆண்டு கால ஆட்சி கட்டத்தில் அவர்கள் செய்த பணிகள் ஏராளம். அவரது ஆட்சி கட்டத்தில் பள்ளிகள் இல்லா கிராமமே இல்லை என பாராட்டப்பட்டது. அவரது ஆட்சி காலத்தில் மாநில தலைவர்களாலும் தேசிய தலைவர்களாலும் பாராட்டப்பட்டவர். மற்றும் அவர் தேசியத்தை ஒரு தொழிலும் சோத்திலித்தத்தை மறு தொழிலும் வாழ்நாள் முழுவதும் சுமந்து கடைபிடித்தவர். பிறகு 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் காலமானார். அப்போது அவரிடம் இருந்தது ரூபாய் 60 மட்டுமே. அவரது 10 கதிர் வேட்டி சட்டைகள் காட்சிக்கு வந்தன. அவரது காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவரது வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். கடைசியாக அவரது உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. நாமும் பெருந்தலைவர் காமராஜர் போல் பொதுவாழ்வில் ஈடுபட்டு வெற்றி காண்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good morning to one and all present who are gathered here. I am going to share a few words about Kamarajar. Kamarajar was born in Virudhunagar in Tamil Nadu. His mother name is Sivagami Ammal and his father name is Kumarasamy Nadar. He was born on July 15, 1903. After the death of his dad, he stopped his education due to lack of money spent for educational purpose. This created a great thing in his mind. He continued his later life by doing business. He played a vital role on the freedom of development movement in India. Once the tour, he had visited to the village in a car. Meanwhile, a shepherd boy told him to stop the car. Kamarajar got down from the car and came to the boy. "Brother, have you not gone to school?" "Why? We never have school in our town. How could I go to school?" "Have you read in your local school?" the boy asked to Kamarajar. "Oh yes. Will you go to school regularly if food is provided to you?" "Of course," said the boy. If the school has facilitated the portions of education in school's director, Kamarajar immediately came to Chennai to meet Sundaravadivelu to plan and implement lunch meal program immediately to all the school students. Kamarajar was a freedom fighter. 1952 won the parliamentary election. 1954 became the Chief Minister of Tamil Nadu. Kamarajar introduced the scheme of providing uniforms to all the school students in Tamil Nadu. Thus, Kamarajar realized the importance of education and significant nature and uses in the later life of every individual. He enhanced the people and removed the difference that arises on the basis of status and money. Such a great person died on October 2, 1975, on the day Gandhiji was born. Intelligence plus character, that is the goal of true education. Thank you. Singing you has a precious
இன்றும் நிலைத்து கொண்டிருக்கும் தலைவர்களுள் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர். இவர் விருதுநகரில் 1903 ஜூலை 15 பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர். இவர் 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பெருமைக்குரியவர். இவர் குழந்தைகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டுமென சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஏழை மாணவர்களும் படிக்க வேண்டுமென இலவச கல்வி மற்றும் பள்ளிக்கூடங்களை நிறுவினார். காமராஜர் அவர்கள் 1975 அக்டோபர் மாதம் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். அதற்கு அடுத்த ஆண்டு அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது. கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரை காலம் முழுதும் நினைத்து போற்றுவோம், அவரின் வழி நடப்போம். நன்றி. மேதை என்று அழைக்கப்பட்டாலும் தமிழகத்தில் அனைவரையும் படிக்க வைத்த பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி நாடார், தாயார் சிவகாமி அம்மையார். விடுதலை வீரர் சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர். 1954 அனைவரின் பேர ஆதரவுடன் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்றார். கட்டாய கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி வைத்தார் பெருந்தலைவர் காமராஜர். 1976 இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. நன்றி. Today I am going to talk about the most important and interesting political leader, former Chief Minister of Tamil Nadu and a freedom fighter. He is also known as Kamarajar Birthday. Yes, you would have now found out. He is our kingmaker Kamarajar. Kamarajar had his schooling only up to his 10 years of age. Yet he was a genius. As a young boy, he worked in his uncle's provision shop. He began to attend public meetings about Indian Home Rule movement. He participated in non-cooperation movement and Nagpur flag satyagraha. He went to jail for 2 years to participate in salt satyagraha. He raised to the position of Chief Minister of Madras State in 1954. He is also a president of Indian National Congress in 1969. During his tenure, he opened many schools so that poor rural students walk no more than 3 kilometers to their nearest schools. He introduced midday meal schemes. He provided free school uniforms to widow caste greed discrimination. He was also known for his good deeds and simplicity. He was so simple that he died leaving just 130 rupees. Bharat Ratna Kamarajar always lives in the heart of Indian people for his great deeds and sacrifices. Thank you. And that on a special occasion like this, where we are remembering a great leader. So, whenever we gather in the name of a person, we talk about him, about his abilities, about his selfless service. Is it not? I was just listening to all our students. They were only talking about his selfless service. So, as the word says, service means to do something out of joy with no expectation. That should be service. But nowadays, no service. That is nothing. Even what shall I say? As students, as children, you are coming to school every day. Even you expect something from your parents, is it not? My mommy should do like this. My daddy should take care of me like this. And my teacher should love me and do this and that. That is the general trend. But if we are going to develop this attitude, nobody will remember us. Do you agree with me, children? Huh? So,
when I was just coming, I was listening to one song that the words say like this: Karma Veerare, Kanivana Nesare, Makkal Manadil Endrum Vaadum Nalla Thalaivarare. கர்ம வீரர் அப்படின்னு அந்த டாபிக் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. கர்ம வீரர் அப்படின்னா தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவர்கள் தான் கர்ம வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய காரியத்தில் குறியாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரிய சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா we have to be focused on what we are doing and we must do it in such a way that people will remember us for years, for centuries. That is the greatness of a leader. So this proverb 22:29 in the Bible says, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. I don't know, I didn't write it in English. If anyone can take it from the mobile in English, it would be nice to tell you. நான் இந்த வேர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். That used to motivate me to do my part well. But nobody taught him all these things. Is it not? கர்ம வீரர் காமராஜருக்கு யாராவது இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஏன்னா 10th வரைக்கும் 10 years only he studied. That is probably he would have studied till 5th standard. 10னா ஏஜ் 10 வந்து அப்போ 5th ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க. ஆனால் அந்த 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இதெல்லாம் யாருமே சொல்லி கொடுத்துக்க மாட்டாங்க. But this man learned it from the society. You must also know to learn from what is happening around you. இந்த காலத்தில் கர்ம வீரர்களாய் நம்ம யாரையாவது பார்க்க முடியுதா? தானாகவே தலையாடணும் அப்படின்னு நான் சொல்லவே வேண்டாம். Because everybody is expecting something out of everything. ஒரு சின்ன உதவி செஞ்சால் they need something, some appreciation. Then only they do more. That sort of an attitude has developed in our century, which is a very pathetic thing to happen. We are not like leaders. We are always followers. They did like that, so they got that. Okay, if I do, I will be. We are not selfless in our service. So let us learn to be selfless. கர்ம வீரராய் நம்மளுக்கு கூட என்ன பண்ணணும்? மாறணும். இல்லை, ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க. யாருக்காக ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க? ஃபார் யூ, இஸ்னா? ஆனால் நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன்னா மம்மி எனக்கு நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு நிறைய பிள்ளைங்க கேட்குறது நான் கேட்டிருக்கேன். பேரண்ட்ஸ் இப்படி கூட்டிகிட்டு போகும்போது சொல்லுவாங்க, நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா எனக்கு நீங்கள் அது வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ். மெனி டைம்ஸ் ஐ யூஸ் டு திங்க் doing homework is for your good. You will develop your skills. What you learned in the classroom, you are going to do it on your own. Why? So you will recall whatever the teacher taught. Your recalling ability. Thank you. So it says 22:29. Do you see a man who excels in his work? He will stand before kings. He will not stand before unknown men. That means this is very, very true in the life of our great leader Kamaraj. He was always among kings. Actually, he was born in a very poor family. There is less chance or probability of him meeting the Prime Minister and the President. But he was sitting with them and discussing the fate of India. The fate of India means he was planning. During that time, I hope your geography teachers would have taught you 5-year plans. All that was formed during Jawaharlal Nehruji's time, and then Mrs. Indira Gandhi also. She was also following that system for some time. So every 5 years, they expected some result. They were planning, okay, let us build more dams. Let us invest in education. So he was having discussion with great leaders to plan for India. A man who had less education, but he was focused in his life.
He was never complaining. He never said, okay, I have studied only 5 till 5th standard. This society did not give me education. This society did not give me good food, good dress, good parents, nothing. Probably he could have been bitter with the parents also. You educated me only till 5th standard. But he was never like that. Let us learn that from this great leader, children. Because nowadays we get bitter for everything. If you don't get an ice cream, you get dejected. Mummy, you didn't buy one ice cream for me. Mummy, where is my pizza? Always you have a demand. Is it not, children? Let us not get bitter for everything. If you are becoming bitter and bitter, you will not be yielding a good fruit like this man. His life was a good fruit. We all tasted. No? That is why education became so popular in Tamil Nadu. Education was given importance through his thought. That thought came to him when he met many leaders. He saw India was very slow in progress because education was not given importance. So he brought that to the highlight and he started